வணக்கம். எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் கீழமை நீதிமன்றங்களுக்கான ஆட்சேர்ப்பு இந்த ஒரு நிகழ்வின் போது செலெக்ஷன் ப்ரொசீஜரில் பெரும்பாலான நபர்களுக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கம்யூனிட்டி பக்கத்தில் வந்து டபிள்யூ போட்டிருக்கும். டபிள்யூனா விமனு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்டில் சில கேட்டகிரி, அதாவது சில கேட்டகிரி மீன்ஸ் சில கம்யூனிட்டிக்கு பக்கத்தில் இந்த மாதிரி விமன் போட்டிருப்பாங்க. இப்படி ஒரு டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்ஹெச்சி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா கம்யூனிட்டிக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் விமன் கொடுத்துட மாட்டாங்க. சீட் அலாட்மெண்ட் அப்படின்றது பண்ணிட மாட்டாங்க. சில டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்யூனிட்டிக்கு எம்பிசிக்கு விமன் அல்லது பிசிக்கு விமன், பிசிஎம்முக்கு விமன் அப்படின்னு கொடுத்து வைப்பாங்க. இப்படி தான் இருக்கும். பட் எல்லா கேட்டகிரிக்கும் இப்படி இருந்துடாது. நான் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சு காமிக்கிறதுக்கு அப்படி காமிச்சிருக்கேன். சரி, ஓகே. இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்யூனிட்டி நம்ம எடுத்துக்கிடுவோம். பிசிஎம் அதை எடுத்துக்கிறேன். பிசிஎம்னா பிசி முஸ்லீம், அதில் விமன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் இப்போ பிசிஎம் விமன் அப்படின்றது ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. இந்த ஒரு வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து விமன் யாரும் அப்ளையே பண்ணவே இல்லை. அப்படி அப்ளை பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த எலிஜிபிள் அப்படின்றது அவங்களுக்கு கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் வந்து அப்போ அந்த சீட்டு ஒரே ஒரு வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ண முடியல அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னா அந்த வேக்கன்சியை என்ன நினைப்பாங்க, என்ன வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது வந்து பிசிஎம் விமன் கிடைக்கல அப்படின்னா அதை வந்து ஒரு பேக்லாக் வேக்கன்சியாக கன்சிடர் பண்ணி அடுத்த டைம் ரெக்ரூட்மெண்ட் போடும்போது அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் சேர்த்து இந்த வேக்கன்சியை வந்து சேர்த்து அப்போ அனௌன்ஸ் பண்ணிக்கிடுவாங்க அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு, எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. கண்டிப்பாக இந்த ரெக்ரூட்மெண்ட் இப்போ இந்த இயரே பார்த்தீங்கன்னா இந்த பிசிஎம் விமன் கிடைக்கலனா கூட, அந்த எலிஜிபிள் பர்சன் விமனாக இருந்து அந்த விமன் கிடைக்கலனா கூட ஒரு ஜென்ஸை எடுத்து அந்த சீட்டை வந்து ஃபில் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அதாவது ஃபீமேலுக்காக ரிசர்வ் பண்ணப்பட்ட அந்த ஒரு வேக்கன்சியில் ஒரு எலிஜிபிள் ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்றது செலக்ட் பண்ண முடியலை அப்படின்னா அந்த ஒரு வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு அதே கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு மேல் கேண்டிடேட்டை வச்சு அந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பட் அதே கேட்டகிரி பிசிஎம் விமன் கிடைக்கல அப்படின்னா அதே பிசிஎம்மில் ஒரு மேல் கேண்டிடேட்டை வச்சு அந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதுதான் ரூல். அதே சமயம் பிசிஎம், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இதே கேட்டகரிஸில் ப்ராக்கெட்டில் பக்கத்தில் எம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேல். ஓகே, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிசிஎம்ஏ எடுத்துக்கிடுவோம், பிசி முஸ்லீம் எடுத்துக்கிடுவோம். என்ன போஸ்டிங்னா நைட் வாட்ச்மேன் போஸ்டிங் எடுத்துக்கிடுவோம். நைட் வாட்ச்மேன் போஸ்டிங்க்கு பிசி முஸ்லீமில் மேல் கேண்டிடேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா அந்த ஒரு மேல் கேண்டிடேட் அந்த வேக்கன்சி ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அதில் வந்து மேல் கேண்டிடேட் வேக்கன்சியை அந்த ஒரு வேக்கன்சி மேலே மட்டும்தான் எடுப்பாங்க. அந்த இடத்துல போய் ஃபீமேலை போய் எடுத்துட மாட்டாங்க அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை அந்த பிசிஎம்மில் அதாவது பிசி முஸ்லீமில் ஒரு மேல் கேண்டிடேட் கிடைக்கல, என்ன போஸ்டிங்க்கு நைட் வாட்ச்மேன் போஸ்டிங்க்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்காக ஃபீமேலை போய் அந்த இடத்துல வைக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிசிஎம் மேல் கேண்டிடேட் அந்த ஒரே ஒரு வேக்கன்சியை வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த 2024 ரெக்ரூட்மெண்ட்டில் ஃபில் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஒரே ஒரு வேக்கன்சியை பேக்லாக் வேக்கன்சியாக கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட் டைம் எப்போ ரெக்ரூட்மெண்ட் வருது, அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து இந்த வேக்கன்சியை வந்து சேர்த்துக்குருவாங்க. ஸோ அப்படி தான், இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் அப்படின்றது.